சம்பூரில் அனல் மின் நிலையம் நிர்மாணிக்கப்பட்டால் தமது தொழில் பாதிக்கப்படும் என மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். சம்பூர் அபாயம். 3 தசாப்த யுத்தம் காரணமாக சொந்த இடங்களில் இருந்து இடம்பெயர்ந்து 10 வருடங்களுக்கு மேலாக முகாம்களில் தங்கி சொல்லனா துயரங்களை அனுபவித்தவர்கள் சம்பூர் மக்கள். சொந்த இடங்களில் குடியேறி சுதந்திர காற்றினை சுவாசிப்பதற்கு முன்னராக இவ்வாறான ஒரு பாரிய பிரச்சினைக்கு இப்பகுதி மக்கள் முகம் கொடுக்க நேரிட்டுள்ளது. விளையாட்டுக்காக வீடு கட்டும் இந்த சிறுவனதும் சம்பூர் மக்களின் வாழ்வும் இன்று அனல் மின் நிலைய நிர்மாணிப்பு காரணமாக அவதானத்திற்குட்பட்டுள்ளது. சம்பூர் பகுதி மக்கள் யுத்தத்தினால் இடம்பெயர்ந்து கடந்த 10 வருடங்களாக முகாம்களிலே வசித்து மீண்டும் தமது சொந்த நிலங்களிலே சில மாதங்களுக்கு முன்னர் மீள குடியேறுகிறார். குறிப்பாக சம்பூர் பகுதியிலே 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கடற்தொழிலை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அனல் மின் நிலைய நிர்மாணிப்பானது இந்த கடற்தொழிலை கேள்விக்குறியாக்கியுள்ளது. அனல் மின் நிலையத்தினால் வெளியேற்றப்படும் கழிவு நீர் கடல் வெப்பத்தினை விட 7 பாகை செல்சியஸ் வெப்பநிலையை கொண்டிருப்பதுடன் சுத்திகரிப்பு செயற்பாட்டின் மூலமாக வெளியேற்றப்படும் அமில நீர் காரணமாக மீன்கள் உட்பட கடல் உயிரினங்களுக்கு அதிக அளவு பாதிப்பு ஏற்படும் என சூழலியலாளர்கள் தெரிவிக்கின்றனர். சம்பூர் அனல் மின் நிலையம் நிர்மாணிக்கப்பட்டால் மீனவர்களின் வாழ்வு கேள்விக்குறியாகும். அனல் மின் நிலைய செயற்பாட்டால இந்த மீன் வளங்கள் அனைத்துமே இழக்கிறதுக்கு உரிய சாத்தியப்பாடுகள் இருக்குது. நாங்க வாழ்வாதாரத்துக்கு பின்தங்கிய காலங்கள்ல என்ன செய்யறோம்? எங்களுக்கு வேற தொழில்களை நம்பி நாங்க இருக்கல. இங்க வாழ்வாதாரம் எங்களுக்கு மீன்பிடி மட்டும்தான். சம்பூர்ல அனல் நிலைய அமைக்கிறதால சம்பூர் மக்களுக்கு விருப்பம் இல்லை வருவதற்கு. விவசாய பிரச்சனைகள் அது எல்லாம் இந்த உள்ளூருக்கு உள்ள பிரச்சனைகளை நாங்கள் வெளியிடத்துல போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 10 வருஷத்துக்கு மேல இடம்பெயர்ந்து போய் கிடந்து கடும் கஷ்டத்தை நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். இந்த மக்கள் பிரதானமான தொழில் கடல் தொழில், விவசாயம், கால்நடை போன்றதை கொண்டு வாழ்ந்து வந்தவர்கள். தற்போதுதான் அவர்களை மீளக்குடியேற்றம் செய்யப்பட்டிருக்கு. இனிதான் அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்திரண்டா இந்த தொழில் தான் உயர்த்த வேண்டும். ஆனபடியினால் இந்த கழிவு நீர் கடல்ல போறதால கடற்தொழில் மீன் பாதிக்கப்படுகிறது. விவசாயம் செய்யலாம தரைகள் பாதிக்கப்படுகிறது. சம்பூர் அபாயம்.